இந்த ஒரு நாள் விரதம் இருந்தாலே 48 நாள் விரதம் இருந்த பலன் கிடைத்துவிடும். பங்குனி உத்திரம் நாளில் நீங்கள் கேட்கும் வேண்டுதல் ஏன் வேகமாக நிறைவேறுகின்றது தெரியுமா? இதற்கு பின்னால் ஒரு அதிசயமான காரணம் இருக்கிறது. பங்குனி மாதத்தில் உத்திர நட்சத்திரமும் பௌர்ணமியும் சேரும் நாள். இது சாதாரண நாள் அல்ல, இது தெய்வீக சக்தி உச்சத்தை அடையும் நாள். இத்தகைய சிறப்பான நாளில் முருகனை நினைத்து மனமாற வேண்டினால் நினைத்த அனைத்தும் கிடைத்துவிடும். நீங்கள் முருக பக்தராக இருந்தால் இந்த பதிவை லைக் செய்து கமெண்டில் ஓம் முருகா என்று கமெண்ட் செய்து நம் செல்வஸ்கந்தா பக்தி சேனலை சப்ஸ்கிரைப் செய்து கொள்ளுங்கள். ஒரு காலத்தில் தாரகாசுரன் என்ற அசுரன் 3 உலகங்களையும் அச்சுறுத்தினான். அவனை அழிக்க ஒரே வழி சிவபெருமானின் மகன்தான். அதற்காகவே முருகப்பெருமான் அவதரித்தார். அம்மன் கொடுத்த வேல் ஆயுதத்துடன் முருகப்பெருமான் போருக்கு சென்றார். அந்த போரில் கிரௌஞ்ச மலை உடைந்து தாரகாசுரன் அழிந்தான். உலகம் மீண்டும் அமைதி அடைந்தது. இந்த வெற்றிக்கு பிறகு தேவர்கள் மகிழ்ந்து இந்திரன் தனது மகள் தெய்வானையை முருகப்பெருமானுக்கு திருமணம் செய்து வைத்தார். அந்த தெய்வீக திருக்கல்யாணம் நடந்த நாள்தான் பங்குனி உத்திரம். ஆனால் இந்த நாள் முருகப்பெருமான் மட்டுமல்ல, இது பல தெய்வீக இணைப்புகள் நடந்த புனித நாள். அன்றைய தினத்தில் சிவபெருமான் மற்றும் பார்வதி தெய்வீகமாக இணைந்ததாக கூறப்படுகிறது. மதுரையில் மீனாட்சி மற்றும் சுந்தரேஸ்வரர் அவர்களின் திருக்கல்யாணம் சிறப்பாக கொண்டாடப்படுகிறது. மேலும் ஆண்டாள் மற்றும் ரங்கநாதர் அவர்களின் ஆன்மீக இணைவும் இந்த நாளோடு தொடர்புடையதாக கருதப்படுகிறது. அதனால்தான் இந்த நாள் திருக்கல்யாண நாள் என்று அழைக்கப்படுகிறது. இதே நாளோடு இன்னொரு முக்கியமான கதையும் இணைந்துள்ளது. இடும்பன் என்ற பக்தர் அகத்திய முனிவரின் சீடராக இருந்தார். ஒரு நாள் தனது குருவின் ஆணையை ஏற்று 2 மலைகளை தோளில் சுமந்து சென்றார். அந்த பக்தியும் அந்த தியாகமும் இன்று நாம் பார்க்கும் காவடி வழிபாட்டாக மாறியது. இந்த நாளில் மனம் மிகவும் உணர்வு பூர்வமாக இருக்கும். நீங்கள் நினைப்பது நேரடியாக தெய்வீக சக்தியுடன் இணையும். அதனால் இந்த நாளில் முருகப்பெருமானை துதிப்பது மிகவும் முக்கியம். இந்த வருடம் பங்குனி உத்திரம் நாள் ஏப்ரல் 1 அன்று வருகிறது. உத்திர நட்சத்திரம் ஆரம்பம் மார்ச் 31 மாலை 3:58. உத்திர நட்சத்திரம் முடிவு ஏப்ரல் 1 மாலை 4:37. பூஜைக்கு சிறந்த நேரங்கள் காலை 9:15 முதல் 10:35 வரை, மதியம் 1:35 முதல் 2 மணி வரை, மாலை 6 மணிக்கு பிறகு. இந்த நேரங்களில் மன அமைதியுடன் பூஜை செய்தால் அதன் பலன்